ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நர்சிங் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ஸோட டியூரேஷன் என்ன, எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, என்ன ஸ்பெஷலைசேஷன்ஸில் வந்துட்டு படிக்கிறாங்க, தென் என்ன மாதிரி என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்எஸ்சி நர்சிங் கோர்ஸ் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் டியூரேஷனில் இருக்குது. இந்த கோர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் நர்ஸாக இருக்கவங்க இந்த எம்எஸ்சி நர்சிங் சூஸ் பண்ணலாம். அதாவது பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடித்து இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் உங்கள் ப்ரொஃபஷனை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மினிமம் 1 இயர் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்கலாம். 2 இயர்ஸ் டியூரேஷனில் இருக்க இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இயர் எண்டப்போ தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸை செப்ரேட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எம்ஃபில் நர்சிங், பிஹெச்டி நர்சிங் மாதிரியான சில கோர்ஸஸை வந்துட்டு ஜாயின் பண்ணி படிக்க முடியும். இந்த எம்எஸ்சி நர்சிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பீடியாட்ரிக் நர்சிங், சைல்ட் ஹெல்த் நர்சிங், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், கைனகாலஜி நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் மாதிரியான கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டியான ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணி அதில் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் கேர் பாலிசி, ரிசர்ச் சென்டர்ஸில் எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். என்ன மாதிரியான பொசிஷன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ், நர்சிங் டியூட்டர், நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரியான பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஆவரேஜாக எவ்வளோ சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனை பொறுத்து 2.4 லேக்கில் இருந்து 6 லேக் வரைக்குமே ஏர்ன் பண்ண முடியும். இதுபோல் இந்த கோர்ஸ் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.